ஓலை வாழை கருவாடு வறுக்கலாங்களா? அதுக்கு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இப்படி நல்லா தேய்ச்சிங்கெல்லாம் மேலே இருக்கிற அந்த கலர்லாம் போயிடும். உள்ள குடலெல்லாம் இருந்தால் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டு பெசரி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு இந்த கலந்து வச்ச இந்த கருவாட்டை பீசஸாக அதில் கடாயில் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவி அதை மூடி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் பொறுத்து திருப்பவும் அதை திருப்பி போட்டு திருப்பவும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா செவந்துட்ருக்கோம். இப்போ இந்த செவந்தது மேலே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு கலரி, இதை ரொம்ப வேக விடணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை, இந்த சூட்டுக்கே வெந்துடும். அது சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது போட்டு கலரி இறக்கிட்டிங்கன்னா உங்கள் ஓலை வாழை கருவாடு வறுவல் ரெடி.